இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் வைக்க அப்புறம் என்ன டிஷ்னா பிரியாணி அரைச்சி வச்ச மட்டன் பிரியாணி நண்பா. ஸோ சூப்பராக செஞ்சு சூப்பராக சாப்பிட போகிறோம். ஓகே நண்பா, அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை பற்றி. ஓகே நண்பா, அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க, என்னோடய வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே நண்பா, சூப்பராக இந்த மசாலாவோடு செஞ்சு உங்களுக்கு பிரியாணி மட்டன் பிரியாணி சூப்பராக செஞ்சு காமிக்கிறேன். ஓகே நண்பா, ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. ஸோ நண்பா, இது பட்டை கிராம்பு ஹோல்ஸ் பீஸ் இதில் ஒவ்வொரு கிராம் போட்டிருக்கேன். கிராம்பு 1 கிராமு, ஏலக்காய் 1 கிராம், பெப்பர் 1 கிராம். ஓகே நண்பா, ஸோ ஒரு வெங்காயம் வச்சுருக்குறேன் அதுலேயே. ஸோ அரிசி ஊற போட்டோம்னா இது ஒரு 3/4 கிலோ ரைஸு. ஓகே, ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பே லீஃபு பட்டை இது கழுவி இருக்கேன் ரெண்டுமே. ஓகே, இது நண்பா அரைச்ச வச்ச இது அரைச்ச மசாலா இது அரைக்கணுப்போ மிக்சியில் போட்டு. ஓகே நண்பா, ஸோ நம்மள்ட்ட அம்மிலாம் கிடையாது, ஸோ மிக்சியில் தான் வச்சு அடிக்க போகிறேன். ஸோ இதையும் ஏன்னா நான் அரைச்ச பிரியாணி தான் பண்ண போகிறேன், அரைச்ச மட்டன் பிரியாணி. ஸோ இதில் அந்த கொரியாண்டர் சீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, கொத்தமல்லி அதுவும் போடணும், முழு கொத்தமல்லி அது இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவேன், அரைக்கணும். வெங்காயம் இப்போ இருக்க போகிறோம் நண்பா. ஸோ ஸ்லைஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது தயிர் யோகாடு. ஸோ 170 கிராம். இதில் 170 போட மாட்டேன். ஸோ மஸ்டர்ட் ஆயில் தான் பண்ண போகிறேன். சூடாச்சு. இப்போ நான் எண்ணெய் ஆட் பண்ணல, நெய்யும் ஆட் பண்ணல. நான் எண்ணெய் இல்லாமல் போடுறேன். நான் இதில் இருக்க தண்ணி சீக்கிரம் உங்களுக்கு வெந்துடும். வெங்காயம் தண்ணி அப்படியே சவுண்டு கேட்குது, தண்ணியோட சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி. அது பார்த்திங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு தண்ணி இதில் இருக்கிற ட்ரை ஆகி ஈஸியாகிடும். அப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் நான் இப்போது கல் உப்பும் போட்டுருவேன். தேவையான அளவு கல் உப்பு போட்டுருங்க. சரிங்களா, தண்ணி உங்களுக்கே நீங்கள் தெரியும், நீங்கள் ஆக்கும்போது உங்களுக்கே தெரியும். தண்ணியில் அப்படியே பிடிச்சிட்டு வெளியில் வந்துடும். ஸோ இங்கே மட்டன் பாயில் பண்ணி போடுவேன். இப்போ மட்டன் பாயில் ஆகிருக்கு, ஏற்கனவே குக்கானது தான். இது கொஞ்சம் நான் பாயில் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே போடுவாங்க. உங்களுக்கு சீக்கிரம் சிம்பிள் ஆகிடும், சீக்கிரம் பாருங்கள். ஓகே நண்பா, இப்போ தண்ணி வற்றிடுச்சு. இப்போ நான் மஸ்டர்ட் ஆயில் போடுறேன். கடுகு எண்ணெய் ஒரு 5லேருந்து ஒரு 10 ml போட்டுங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டுறேன். நான் கொஞ்சம் இந்த கறியில் இருக்க கொழுப்பு போட்டிருக்கேன், பாருங்க, கொழுப்பு நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு 5 பச்சை மிளகா போட்டுக்கலாம். 5 3 போட்டுக்கணும். காரம் அதிகமாக இருந்தால் ஒரு 5 7 அது மாதிரி போட்டுக்கலாம். என்ன நான் ஒரு 5 போட்டுக்கிறேன். அது ரொம்ப சீக்கிரம் வந்துருச்சு வெங்காயம் அந்த மாதிரி போட்டனால. இப்போ மறுபடியும் நான் ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டு ஒரு 5 இது போட்டுக்கோங்க. பிரியாணிக்கு எப்போவுமே இஞ்சி ஜாஸ்தியாகவும் ஜிஞ்சர் ஜாஸ்தியாகவும் பூண்டு கம்மியாகவும் கொடுங்க. நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டுக்கேன். இல்லை ஸோ நம்ம இப்போ மட்டன் பீஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கும். மட்டன் போட்டாச்சு. 1 கிலோ மட்டன்.
அரைச்சி வச்ச மசாலா போடணும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நண்பா. ஸோ ஒரு 5 நிமிஷம் இப்போ தான் போட்டேன், கொஞ்சம் இதாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது எண்ணெய் கொஞ்சம். ஸோ அடுத்தது நெய் ஒரு 70 கிராம் போட்டுங்க. நான் இதில் கொத்தமல்லி இதெல்லாம் போடல, பூண்டு போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். இது அரைச்ச பிரியாணி, அரைச்ச மட்டன் பிரியாணி. ஸோ அதனால் அது போட்டால் சரிப்பட்டு வராது. ஸோ நம்ம இதில் அரைக்க போகிறேன். அது நான் பவுட்ரு போட மாட்டேன், கொரியாண்டர் பவுட்ரு, மல்லித்தூள் போட மாட்டேன். இது மல்லி அரைச்சி தான் போடுவோம். அந்த பாருங்கள், ரெண்டும் சேர்த்து. ஸோ நம்ம இந்த மாதிரி பெரிய ஜாரில் அரைக்கும் போது கொஞ்சம் தயிர் இல்லாட்டி டொமேட்டோ இருக்குது பார்த்தீங்களா, தக்காளி, அது போட்டு கொஞ்சம் இந்த மசாலாவோட அரைக்கணும். சும்மா அப்படியே போட்டிங்கன்னா பெரிய ஜார்லலாம் அரைக்காது. ஸோ இதுதான் ஓகே நண்பா. ஸோ இப்போது ஆட் பண்ணிடலாம் தான் மசாலா ஆட் பண்ணிடலாம். மசாலா இது வந்து என்னென்னா ஜீரகம், கொத்தமல்லி, முழு கொத்தமல்லி, அப்புறம் அது மிளகா, வர மிளகா எல்லாம் சேர்த்து போட்டிருக்கு. மசாலா, இந்த பிரியாணி மசாலாலாம் போடணும். கொஞ்சம் தண்ணி லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி வடிச்சிடலாம். ஸோ அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடுறேன். மசாலா இந்த மாதிரி அரைச்ச மட்டன் பிரியாணி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதில் கரம் மசாலா ஒரு 5 கிராம் போட்டுங்க. ஸோ அடுத்தது பிரியாணி மசாலா ஒரு 5 கிராம் போட்டுங்க. வச்சு மிக்ஸ் பண்ணிடலான்னு தான். இந்த தண்ணியை கொஞ்சம் அப்படியே வடிக்கும், இந்த மசாலாவோட அப்படியே அந்த மசாலா அரைச்சோம்ல அதோட தண்ணி தான், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா இதாகணும், எண்ணெயில் பிடிக்கிட்டோம். நல்லா ரொம்ப இப்போ ரைஸ் கழுவிக்கிறேன். ஸோ பார்த்து கழுவணும், ரைஸு மெதுவாக சாஃப்டாக கழுவணும். குழந்தைங்களை எப்படி கொஞ்சம் அது மாதிரி கொஞ்சம் இது பண்ணிக்கணும்பா. ஓகே, ஸோ இதுதான் சும்மா வந்து வாஷ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ அதில் இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டாக் தண்ணி தான் ஊற்றுறேன் பாருங்கள். இந்த தண்ணி நான் பாயில் பண்ணல மட்டன், நல்லாயிருக்கும், ருசியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதை வச்சிடலாம். ஸோ இந்த கிளாஸில் தான் போட்டேன். ஸோ 2 கிளாஸ் போட்டேன். 250, அரை கிலோ வரும். அது 250 ml இந்த தண்ணி. இது ஒரு 3 கிளாஸ் போட்டால் போதும். 1 கிளாஸ் போட்டாச்சு. அவ்வளோதான். ஸோ உப்பு இருக்கா அப்படியே பார்த்துக்க தான். ஸோ நண்பா இப்போ உப்பு இருக்கா பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது நண்பா. உப்பு வேறு லெவலில் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக போட்டாச்சு நண்பா. ஸோ தண்ணி கொஞ்சம் பாயில் ஆக ரைஸை போட்டுறோன்னு தான். நண்பா சூப்பராக வந்துடுச்சு, இதாகிடுச்சு. தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ தண்ணி இது ரைஸை போட்டுறோம். தண்ணி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்குது தண்ணி. தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம். ஸோ இதே ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் தெரியுது, ஆனால் கரெக்டாக லெவலாக இருக்குது. அவ்வளோதான். எப்பயுமே ரைஸ் போடும்போது சென்டரில் போடுங்க, நடுவுலேருந்து போடுங்க. அதான் கறியும் உங்களுக்கு கிண்டவும் முடியும். ஒரு வாட்டி கிண்டி விட்டுருங்க, ரொம்ப கிண்டாதீங்க, உடஞ்சிடும் ரைஸு. ஸோ அவ்வளோதான், ரெடி. அவ்வளோதான், மூடியை போட்டு மூடிடுறோம் தான்.
ஒரு 20 மினிட்ஸில் குக் ஆயிரும். அதுக்கப்புறம் தம் போட்டுடலாம் ஒரு 5 நிமிஷம். ஓகே நண்பா, நம்ம ஓப்பன் பண்ணுறோம். எவ்வளோ இருக்குது ஸோ நம்ம தம் போட்டுடலாம். அப்படியே தெரிஞ்சிடும். அப்படியே தம்மை போட்டு சொல்லலாம். ரெடி காற்று போகிற மாதிரி தம்மை போட்டுருந்தோம். நம்ம இப்போ பார்க்குறேன், ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ இதாக இருக்குங்க. சூடாக இருக்கும். ரொம்ப பக்காவாக இருக்குது. ஸோ பாருங்க வேறு லெவலாக இருக்குது. அவ்வளோதான் ரெடி. ஸோ உங்களுக்கு ஓப்பன் காமிச்சிடும். தண்ணி இருக்கான்னு பக்காவாக இருக்குது நண்பா. எப்பயுமே சைட்லேருந்து பின்னுங்க பிரியாணி திரும்ப பாருங்கள். தண்ணியே இல்லை, சூப்பராக ஆகிடுச்சு, வேறு லெவலாக இருக்குது நண்பா. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் மல்லி இலை போடணுன்னா போடணுங்க, நான் போடல. வேறு லெவலாக இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் நண்பா. ஸோ இதுதான் தம்மு போட்டாச்சு. தம்மு போட்டு கொஞ்சம் அப்படியே மூடி வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிட்டேன். பிரியாணி ரெடி பண்ணிட்டேன். ஸோ அரைச்ச மட்டன் பிரியாணி, அரைச்ச மசாலா பிரியாணி பாருங்கள். பீஸ்லாம் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா பெருசு பெருசாக. ஸோ இன்றைக்கி ஒரு விளையாடிக்கலாம். ஸோ நல்லியும் இருக்குது, ரைஸ் பயங்கரமாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்தேன் பக்கத்தில், எல்லாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. வேறு லெவலாக இருக்குங்க சார். ஸோ பாருங்கள் அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா கொழுப்போடு எப்பயுமே பிரியாணி வைக்கிங்கன்னா நல்லாயிருக்கும். அது அரைச்ச மசாலா பவுட்ரு போடல, அந்த வாட்டி அரைச்சது போட்டிருக்கேன், அரைச்சி போட்டிருக்கேன் மசாலா. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக தெரிவிங்க கமெண்டில். தயிர் சட்னியும் ரெடியாக பண்ணி வச்சுருக்குறேன். நம்ம சாப்பிட்றேன் பாருங்கள். கொழுப்பு இந்த கொழுப்பு மாதிரி பிரியாணி போட்டால் தான் பிரியாணி வேறு லெவலாக இருக்கும். பிஸ்மில்லா. தயிர் சட்னி அருமையாக இருக்குது நண்பா. செம்ம வேறு லெவலாக இருக்குது. அப்படியே மட்டன் பார்த்திங்களா, இது மட்டனே சொல்ல முடியாது, அந்த மாதிரி வந்துருக்கு. அதை பாயில் பண்ணியிருக்கு ஏற்கனவே. நான் பாயில் பண்ணி போட்டனால மட்டன் செம்மையாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு. அது கொழுப்போட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்பா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதேமாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. என்னோடய வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே நண்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஜெய்ஜாக்கலா சார். ஸோ நண்பா நல்லி சாப்பிட்றேன். நன்றி. நல்ல ஜூஸியாக இறங்கி யூஸ்ஃபுல்லாக